ஃபர்ஸ்ட்டு நான் ஜிம் போனோடனே என் ஃபேஸ் கட் மாறுச்சு. மாறினோடனே சரி நம்ம இன்னும் க்ரூம் பண்ண என்னன்னா ஹேர் ஸ்டைல் மாற்றிடுவோம். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் லாங் ஹேர் வச்சதும் போலீஸ் தூக்குறான். போலீஸ் கிட்ட போட்டா திருடன் தூக்கான். இந்த ரவுடி கிட்ட போல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. வணக்கம் மாப்பிள, இதுதான் டிஸ்க்ளைமரு, பார்த்துக்கோ படிச்சுக்கோ. இந்த சைடில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து அழகுபடுத்தி கொள்ள விரும்பும் ஆண்கள் விசஸ் இந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து அழகுபடுத்தி கொள்ள விரும்பாத பெண்கள். இதான் நான் பேச இருக்க தலைப்பு. டாபிக் நம்ம எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் கூடிய ஆண்கள்லாம் இன்னைக்கு க்ரூமிங் பண்ணிருக்காங்க. ரூம் ஆறதுக்கு மேல இருக்க போட்டோ காட்டுறேன், இதை பார்த்து முடிஞ்சா அது யாருன்னு கண்டுபிடிங்க. ரைட்? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தேர்ட் ரோல தேர்டா இருக்காங்களே, நீங்க தானே பாஸ்? ஆள் கண்டுபிடிக்க முடியலங்க. என்னடா பாக்குற? எதிர்பார்க்கல, எதிர்த்து அடிப்பான எதிர்பார்க்கல, நானியோ ரெண்டு தட்டு வரை நினைச்சு பார்க்கல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நீங்க யார் வந்திருக்காங்க எனக்கு சைடுல பாக்கும்போது அவர் மாதிரி தான் இருந்துச்சு. டாட்டூ அண்ட் அதெல்லாம் பார்த்தா எப்ப அந்த டாட்டூ வச்சு கண்டுபிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இல்ல 10 கேமரால அந்த டாட்டூ யாரும் கேட்ச் பண்ணல. இங்க இருக்க கேமராமேன்லாம் இந்த பொண்ணு வந்துச்சு ஒரே நிமிஷத்துல கையில இருக்க டாட்டூ கேப்சர் பண்ணிடுச்சு. அவ்வளவு ஃபோக்கஸ்ல இருக்காங்க அவங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பெருமை. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முன்னால இருக்க போட்டோல எப்படி இருக்காப்ல, இப்ப இருக்க இதுல எப்படி இருக்காப்ல? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நீ வந்து இப்போ நார்மல் லைட்டா கட்ல இருக்காருல, அப்ப இங்க ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தாரு, அதனால இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்காரு. நீங்க வாங்க. க்ரூமிங்க்கு முன்னால், இப்போ க்ரூமிங் பின்னால் இங்க இருக்காங்க. முடிஞ்சால் இது யாரும் கண்டுபிடிங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நல்லா பாத்துக்குங்க. டிஃபிகல்ட்டா இருக்கு சார் ஆனா கண்டுபிடிக்க. யாருப்பா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்ன இருக்கியா நம்ம பொழப்பு? வேற யாரா வாங்க. சார் அந்த ஒயிட் வித் பிளாக். நீங்களா பாஸ்? என்னையா அவரும் இல்ல? வெடிகுண்டு. வேற மாதிரி. சார் செகண்ட் ரோ மிடில் கிரீன். ஏமா இதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடாது. இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம் இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். வாங்க அடுத்து வாங்க. என்னப்பா இவ்வளவு டஃப் கொடுக்குறீங்க? நீங்க வாங்க. யாரு நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த பையன் எந்த பையன்? அஸ்ட்ரோவா? நீங்களா? அவரும் இல்ல. ஆனா வேற லெவல்யா நீங்க. ஆனா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஒரு குரூப்பையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கடா நீங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு ரெண்டையோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த ஒயிட் நினைக்கிறேன் சார். அவரும் இல்ல. போயா ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? யார் யாரு சொல்லிங்க? நானே பாத்துக்கிட்டே இருக்கேன். நானும் ரொம்ப நேரமா. யார் உங்களை பயில்களா? யாரெல்லாம் வந்து கொட்டுறீங்க? அது என்ன கொட்டி விளையாடுற பழக்கிற ஆஸ்கரா யோசிச்ச பயில்களா? இந்த உட்காந்துருக்காரியா? வாயா ஐயா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மொத்தம் ஒரு குரூப்பையே கதற விட்டுருக்கேன் நீ. என்னடா சரியான சேஞ்ச் ஓரியானா? எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு 4 வருஷத்துக்கு? Both photos are matching perfectly. சார் பேசிக் ஸ்கின் கேர் மட்டும் தான் சார், மேக்கப்லாம் எதுவும் இல்ல, பேசிக் ஸ்கின் கேர் தான். சூப்பர் பிரதர், சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன். பெஸ்ட் விஷயம். அரே பாய், கொரியன் பாய். கொரியன் சார் அவர்தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட். கொரியன் பாய்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எந்த ஊர் நீங்க? நான் ராஜபாளையம். ராஜபாளையமா? ஓரத்துக்கே வந்திருக்கேன். எங்க செய்டா. எப்படி இந்த சேஞ்ச் ஓவர்?
இது வந்து 2 இயர்ஸ்ல கொடுத்த சேஞ்ச் ஓவர் தான் சார் இது. 2 வருஷத்துலயா? ஆமாம் சார். எப்படி? Hey doctor, you crazy? காட்டன் கிட்ட ரோஸ் பத்தி கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட்டு நான் ஜிம் போனேன். ஜிம் போனோடனே என் ஃபேஸ் கட் மாறுச்சு. மாறினோடனே சரி நம்ம இன்னும் க்ரூம் பண்ண என்னன்னா ஹேர் ஸ்டைல் மாற்றிடுவோம். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் லாங் ஹேர் வச்சதும் போலீஸ் தூக்குறான். போலீஸ் கிட்ட போட்டா திருடன் தூக்குறான். இந்த ரவுடி கிட்டப்புல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஒரு சிமிலராக கொரியன் மாதிரி இருந்தனால அதையே பிடிச்சி வந்துடும். நமக்கு ஒரு யூனிக் வே கிடச்சிருச்சுல்ல, அதனால அப்படியே பிக்கப் பண்ணி வந்துட்டேன் சார். உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மறைக்காம சொல்லணும். ஓகே, ஒளிவு மறைவு இல்லாம. இந்த பர்சனாலிட்டிக்கும் இந்த பர்சனாலிட்டி நல்லா இருக்கு. இந்த பர்சனாலிட்டி நீங்க வந்து க்ரூமிங்லாம் பண்றீங்க. வெளில இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் க்ரூம் பண்ணுவேன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் சொல்வீங்க? நார்மலாக புளிச்ச தயிர் இருக்குல்ல சார், அதை நம்ம கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துட்டு கொஞ்சோண்டு முள்தானி மெட்டி, வாழைப்பழ தோல் இருக்குல்ல சார், புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாழைப்பழ தோல் வச்சு நம்ம இழுத்தோம்னா நம்ம டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். இது யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது. இது ஓகே. இந்த டீட் அண்ட் பவுடர்லாம் வேண்டாம். இது எங்கள் அம்மா சொன்ன டெக்னிக். அதை வச்சு தான் நான் வெயிலில் சுற்றிட்டு இருக்கும்போது நான் பிளாக் ஆகிட்டேன். என் ஃபோட்டோ பார்த்து பிளாக் ஆகிருப்பேன். நான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பிறக்கிறப்ப ஒயிட்டாக தான் இருந்தேன். அப்புறம் டேன் ஆகிட்டு வெயிலில் சுற்றி டேன் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு இது பண்ணி அந்த டேனை போக வச்சாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி வேணா பாருங்க. இது வந்து ஒரு சீக்ரெட் டெக்னிக். இது யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. ஓகே ஓகே. வேற தக்காளி இருக்குல்ல சார், தக்காளி 2ஆ கட் பண்ணிட்டு சுகரையும் காஃபி தூள் இருக்கு சார், டிப் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா ரஃப் பண்ணிட்டு குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணுங்க சார். காரணம் ஒரு பொண்ணு சார். அதுக்கு என்ன பொண்ணு புரியலையே? ஒரு 5 years பேக் நான் லவ் ப்ரொபோஸ் பண்ணேன். Rose means beauty. Beauty means Nandi. As sweet as candy. அப்போ அந்த பொண்ணு சொன்னுச்சு, நீ வில்லேஜ் பாய், நீ ஃபேரா இல்ல, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதல்ங்கிற அந்த புனிதமான மலர்தானா? ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு சரி அதை விட நம்ம பெஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு மாறினது இந்த லெவல். அப்போ நான் வில்லேஜ் பாயாக இருந்தேன், இப்போ நான் ட்ரெண்டிங் பாயாக மாறினேன் சார். இப்போ ஆஃப்டர் அந்த பொண்ணு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பார்த்துச்சு, வாவ் சூப்பராக இருக்கே, மாறிட்டு இருக்கே அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு ஆன்டி மாதிரி இருக்காங்க. நான் இன்னமும் எங்கே இருக்கேன் 5 years இல்லை சார். அதில் பாருங்க அப்போ எவ்வளோ நான் க்ரூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரி ஓகே. வேற பால் பாக்கெட் இருக்குல்ல சார், வெளியே போயிட்டு வந்து இந்த பால் பாக்கெட் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். புரிஞ்சு போச்சு. இவங்க எதையுமே சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது இல்ல, எல்லாத்தையும் வந்து மூஞ்சிக்கு பயன்படுத்துறது, கைக்கு பயன்படுத்துறது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து விமன் கேட்பாங்க. சார் எப்படி சார் பண்றதுன்னு போன்ல கேட்பாங்க. முன்னாடி டிவில போன் பண்ணி அதை வந்து விமனுக்கு வந்து மென் டாக்டர் சொல்லுவாங்க, விமன் டாக்டர் சொல்லுவாங்க. அப்படி நானும் போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? எப்படி பழைப்பீங்க? எப்படா பழைப்பீங்க? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த தொழில் நான் இன்னும் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இப்ப இவங்க எல்லாம் பாருங்க, இந்த மென் இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க அப்படியாடா இப்படிலாம் வச்சிருக்கலாடா நீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே சார், இந்த மேக்கப் க்ரூமிங் இது எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் மாதிரி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, காலையில மதியானம் நைட்டு இந்த 3 ப்ராசஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைமா இருக்கட்டும், பட்ஜெட்டா இருக்கும், ஸ்கின்னா இருக்கட்டும், எல்லாமே டேமேஜ். கரெக்டா சொல்றானே. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு 2 யோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சார் ஒரே ஒரு क्वेश्चन சார், நீங்க ஹேர் கலர் பண்ணிருக்கிறதுக்கு பட்ஜெட் எவ்வளவு? ஒரு புது செல்லு மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இது நான் of course இது ஒயிட் ஹேர் வரதால நான் கலரிங் பண்ணிருக்கேன். பிடிச்சாம் பாரு பாயிண்ட். அது க்ரூமிங் தானேங்க சார். பால் விக்கிற வேலைக்கு பால் அபிஷேகம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஒரு டைம் எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் அப்படி பண்ணாலும் ஓகே. பட் காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை. நான் டெய்லி வெளியே போயிட்டு வரேன் சார். என்னோட ஸ்கின் கேர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் பண்றேன் ரெகுலரா.
சரி ஓகே, பேக் டு த ஓல்டு கொஸ்டின் போலாம். அந்த வீட்டு உபயோக பொருட்களை வச்சு நான் வந்து பண்ணக்கூடிய மேக்கப்